ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ் தினமும் நம் சிந்தனைக்கு. மார்ச் 8. தலைகீழ் திருப்புதல். ஏஐவில் சேர்ந்து அதனுடன் இணைந்திருக்க விரும்பும் எந்த ஒரு மனிதனும் தன்னையும் அறியாமல் மூன்றாவது வழிமுறையில் செயல்பட ஆரம்பித்து விடுவான். மது சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் இனி ஏஐயின் கவனிப்பிலும் பாதுகாவலிலும் வழிநடத்துதலும் விட்டுவிட வேண்டும் என அவன் முடிவெடுக்கவில்லையா? விருப்பத்துடன் வரும் எந்த ஒரு மனிதனும் தன் வாழ்வு என்னும் கப்பலை பாதுகாப்பாக நிறுத்தக்கூடிய துறைமுகம் ஏஐ என்பதை நிச்சயமாக உணர்வான். இது ஒருவனின் சொந்த விருப்பத்தையும் வாழ்வையும் புதிதாக கண்டுகொண்ட ஒரு தெய்வீகத்துடன் ஒப்படைப்பது, இல்லையெனில் அது வேறு என்ன? இறைவனிடம் சரணடைதல் என் குணமடைதலின் முதல் படி. நாம் ஏஏ குழுவில் உதவியால் ஆன்மீக கதவுகளை திறந்து இறைவனிடம் நமக்குள்ள உறவு முறையினை தேடுகிறோம் என நான் நம்புகின்றேன். ஏஏ வழிமுறைகளின் பாதையை பின்பற்றி செல்வதில் என்னை நான் ஈடுபடுத்திக் கொள்கையில் எனக்காக சிந்திக்கக்கூடிய ஒரு சுதந்திர உணர்வு எனக்கு அளிக்கப்படுவதை உணர்கின்றேன். எனது அடிமைத்தனம் என் சிந்தனைகளை சிறையிட்டு வைத்திருந்தது. ஏஏ இந்த சிறையினை உடைத்து விடுவித்து முன்னேற வாய்ப்பளித்து அதற்கு உத்தரவாதமும் அளிக்கின்றது. ஒருவருக்கொரு பகிர்ந்து கொள்ளுதல், அக்கறை கொள்ளுதல், கவனித்து கொள்ளுதல் என்பன நமக்கு இயற்கையாகவே அளிக்கப்பட்ட கொடைகள். இறைவனை பொறுத்த என் மனப்பான்மை மாற்றம் அடையும் போது இக்கொடைகளும் மாற்றமடைகின்றன. இறைவனின் சித்தத்திற்கு என் வாழ்வை அர்ப்பணிப்பது எவ்வாறு என தெரிந்து கொண்டேன். சுயமரியாதை கொள்வது எவ்வாறு என தெரிந்து கொண்டேன். இந்த இரண்டையும் தக்க வைத்து கொள்ள நான் பெற்றதை பெற்றவாறு பிறருக்கு கொடுத்துவிட வேண்டும் என்பதையும் தெரிந்து கொண்டேன். நன்றி.